உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் இரவு செய்திக்காக நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். தனியார் பேருந்து பயணிகளுக்கு பற்றுச்சீட்டு வழங்குவது நாளை முதல் கட்டாயமாக்கப்படும் என்று மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. நாளை முதல் செல்லுபடியாகும் பற்றுச்சீட்டு இல்லாமல் பொதுமக்கள் பயணிக்கும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. கிளிநொச்சி தட்டுவான்கோட்டையில் வெடிப்புச் சம்பவம் ஒன்று நடைபெற்றதாக நகர காவலர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா கோட்டை நகர காவலரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குமூலம் அளிப்பதற்காக கோட்டை நகர காவலர் நிலையத்துக்கு சென்றிருந்த நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் கொழும்பில் நடைபெற்ற சத்தியாகிரகத்துக்கு இடையே அங்கு வந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் பின்னர் கோட்டை நகர காவலர் நிலைய அதிகாரி ஒருவரை திட்டியிருந்ததாகவும் அந்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக கோட்டை நகர காவலர் நிலையத்துக்கு சென்றிருந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்காவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் தங்காலையில் உள்ள கார்த்திடன் இல்லத்தில் சந்திப்பொன்று இடம்பெற்றிருப்பதாக தெரிய வந்துள்ளது. வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் தவிக தலைவர் விஜயிடம் காங்கிரஸ் மந்திரி ராகுல் தொலைபேசியில் கேட்டறிந்துள்ளார். கரூர் தவிக தலைவர் நடிகர் விஜயின் பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட இடத்தில் 2வது நாளாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றார். டொனால்ட் ட்ரம்பின் சமூக வலைத்தளம் முடக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. டொனால்ட் ட்ரம்புக்கு 217 கோடி ரூபாய் யூடியூப் வழங்க முன் வந்திருக்கின்றது. 2021 ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் தோல்வியடைந்தது பின்னர் 2021 ஆண்டு வாஷிங்டனில் உள்ள அமெரிக்க தலைமையகத்தை டொனால்ட் ட்ரம்பின் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தினர். அமெரிக்காவில் கடந்த 2020 ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் தற்போது ஜனாதிபதியாக உள்ள டொனால்ட் ட்ரம்ப் தோல்வியடைந்த ஜோ பைடன் வெற்றி பெற்றார். ஆனால் தேர்தல் முறைகேடு நடந்ததாக கூறி தனது தோல்வியை ஏற்க டொனால்ட் ட்ரம்ப் மறுத்திருந்தார். ஜெர்மனியில் மீண்டும் நாசி ஜெர்மனி போல மாறி வருவதாக ரஷ்யா கடுமையாக விமர்சித்திருக்கின்றது. காய்ச்சல் தடுப்பூசி ஏற்றுகை தொடர்பில் கனடிய அரசாங்கம் விசேட அறிவித்தல் ஒன்றை வழங்கி இருக்கின்றது. சீனாவில் விவசாயம் மற்றும் கிராமிய விவசாயத்துறையின் முன்னாள் அமைச்சர் டோங் ஃபிரன்சியனுக்கு மரண தண்டனை விதித்து அந்நாட்டின் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒன்டாரியோ மாகாணத்தில் மூத்த குடிமக்கள், நீண்ட காலமாக பராமரிப்பு இல்லங்களில் வசிப்பவர்கள், மருத்துவமனை பணியாளர்கள், நோயாளிகளுக்கு இந்த வாரம் முதல் காய்ச்சல் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. அணுசக்தி திட்டங்களை கைவிட மறுக்கும் ஈரான் மீது ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. 2015 ஆண்டு உலக வல்லரசுடன் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தது. ஒப்பந்த விதிகளை மீறியதற்காக அதே ஒப்பந்தத்தில் இடம்பெற்ற ஸ்னாப்வேக் என்ற அம்சம் மூலம் தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. ரஷ்யா படையெடுப்பாளர்களை எதிர்க்கும் முயற்சிக்காக நீண்ட தூர ஏவுகணைகளை பெறுவதற்காக உக்ரைனின் கோரிக்கையை அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக துணை ஜனாதிபதி ஜேடி லான்ச் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவை போல சுவிட்சர்லாந்திலும் டிஜிட்டல் அடையாள அட்டை அறிமுகம் செய்வது தொடர்பில் பொதுமக்களின் எண்ணங்களை அறிவதற்காக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா தனது கொடூர போரை தொடர்ந்து வரும் நிலையில் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் பெரும் அரசாணை ஒன்றை வெளியிட்டுள்ளார். பிரித்தானிய அரசு ஈரானின் அணுசக்தி திட்டத்துடன் தொடர்புடைய 71 புதிய தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு தடை பட்டியல் சேர்த்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மேற்கொண்ட அணுசக்தி தடைகளின் தொடர்ச்சியாக பிரித்தானியா இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக இங்கிலாந்து வீரர் கிறிஸ் வோக்ஸ் அறிவித்திருக்கின்றார்.
2011ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 போட்டியின் மூலம் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமானவர் இங்கிலாந்து வீரர் கிறிஸ் வெக்ஸ் ஆவார். தடை செய்யப்பட்ட இணைய பந்தய தளமான எக்ஸ்பெட் உடன் தொடர்புடைய பண மோசடி குறித்த விசாரணைக்காக முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் அமலாக்கத்துறையில் முன்னிலையாக உள்ளார். பயர்ன் முனிச் அணிக்காக அதிவேகமாக 100 கோல்கள் அடித்த ஹாரி கேன் இமாலய சாதனை படைத்திருப்பதாகவும், பண்டஸ்லிகா போட்டியில் பயர்ன் முனிச் 4-0 என்ற கோல் கணக்கில் பெர்டன் அணியை வீழ்த்தியுள்ளது. இப்போட்டியில் பயர்ன் நட்சத்திர வீரர் ஹாரி கேன் இங்கிலாந்து 45 மற்றும் 65வது நிமிடங்களில் கோல்கள் அடித்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.